ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் மியூசிக்கல் ஆல்ஃபபெட் எத்தனை நோட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். முதல்ல 7 நோட்ஸ் ABCDEFG 7 நோட்ஸ் இருந்தது. அப்புறம் அது நம்ம சிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால CDEFGAB 7 நோட்ஸ் ரொம்ப வருஷமாக இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் புதுசாக 5 நோட்ஸ் ஆட் பண்ணாங்க, 12 நோட்ஸ். ஓகே. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது 12 நோட் சிஸ்டம். அதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் அஜெண்டா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்கேல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்போ ஒரு பாட்டு கார்ட்ஸ் வாசிக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்ம ஒரு இன்ட்ரோ வாசிக்கணும், ஒரு இன்டர்லூடு வாசிக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து இந்த நோட்ஸ் தான், அது வந்து ஸ்கேல்ஸ் தான். இந்த ராகங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த ராகங்கள் அடிப்படையாக வச்சு தான் கார்டு எப்படி வாசிக்க முடியும், என்னென்ன கார்டு வாசிக்கலாம், கார்டு இம்ப்ரோவைசேஷன், கார்டு ஃபார்மேஷன், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்ட்ரோ இன்டர்லூட் எல்லாமே இந்த ஸ்கேல் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்கேல்ஸ் வந்து நம்ம தரவாக இருந்தோம் அப்படின்னா, இப்போ இந்த படிக்க போகிற இந்த பாடம் ரொம்ப தரவாக இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இந்த ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரியா? சரி, நம்ம இன்றைக்கு வந்து நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஓகே. ஸ்கேல்ஸ் எப்படி சொல்லலாம்னா, தமிழில் நம்ம ராகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஸ்கேல்ஸ் அப்படின்னு படிப்போம். ஸ்கேல்ஸில் நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. வெஸ்டர்னில் பார்க்கும் பொழுது லோனியன், லிடியன், இந்த போல் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கறதில்ல, நம்ம மேஜராக ரெண்டு ஸ்கேல்ஸ் தான் நம்ம வந்து எல்லா பாடல்கள், ஆல்மோஸ்ட் எல்லா சாங்ஸுமே நமக்கு இது ரெண்டில் அடங்கிடும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து மேஜர் ஸ்கேல்ஸ், இன்னொன்று மைனர் ஸ்கேல்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து வரும். ஸோ அதனால் நம்ம எல்லா ஸ்கேல்ஸில் இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. மேஜர் ஸ்கேல்ஸ், மைனர் ஸ்கேல்ஸ். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேஜர் ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ் பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹாஃப் ஸ்டெப், இன்னொன்று ஹோல் ஸ்டெப். ஸோ ஹாஃப் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம ஹெச் அப்படின்ற லெட்டர் யூஸ் பண்ணுவோம் ஷார்ட் ஃபார்மில். ஹோல் ஸ்டெப் அப்படின்றதுக்கு வந்து நம்ம டபிள்யூ ஷார்ட் ஃபார்மோ அந்த சிங்கிள் லெட்டர் வந்து யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா என்ன? ஸோ நமக்கு ஸ்டெப்னால் தெரியும், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸ் படிக்கட்டு தான். ஸோ படிக்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப். மறுபடியும் சொல்கிறேன், ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா அடுத்த படிக்கட்டு, ஒரு படிக்கட்டை நிற்கிறோம், அங்கேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா அடுத்த படிக்கட்டு. ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஒரு படிக்கட்டு தாண்டணும். சரியா? ஸோ அதை நம்ம ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நோட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நான் PDF அனுப்புவேன், இந்த பவர் பாயிண்ட்டுமே அனுப்பி நீங்கள் ஜஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் எழுதி படித்தா நல்லாயிருக்கும். நீங்கள் கையில் நோட் இருந்ததுன்னா நீங்கள் எழுதி கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து போட்டுக்கோங்க, ஒரு 12 ஸ்டெப்ஸ் வர மாதிரி. ஸோ கோடு போடுறப்ப வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் அந்த மாதிரி போடுங்க. ட்ரையாங்கிள் மாதிரி, கோன் மாதிரி போட்டுறாதீங்க. இப்போ நம்ம ஏன்னா எழுதுறதுக்கு அது சரியாக வராது. ஸோ இது போல் 12 ஸ்டெப்ஸ் வர மாதிரி போட்டுட்டு கீழே வந்து நம்பர் ஆட் பண்ணணும். 1 2 3 4 12 வரைக்கும். ஏன்னா நம்ம 12 நோட் சிஸ்டம் தான் படிக்கிறோம் இல்லையா? அப்போ 12 நோட்ஸுக்கு நம்ம 12 ஸ்டெப்ஸு வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை போட்டுட்டு கீழே நம்பர் எழுதிட்டு மேலே வந்து நோட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். C ஷார்ப், D ஷார்ப், E F ஷார்ப், G ஷார்ப், A ஷார்ப், B வரைக்கும். அப்போ நம்ம ஃப்ளாட் கூட யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். C ஷார்ப்புக்கு மேலே D ஃப்ளாட், D ஷார்ப்புக்கு மேலே E ஃப்ளாட், F ஷார்ப்புக்கு மேலே G ஃப்ளாட், G ஷார்ப்புக்கு மேலே A ஃப்ளாட், A ஷார்ப்புக்கு மேலே B ஃப்ளாட். ஓகே. ஸோ இது மாதிரி எழுதிக்கோங்க. கீழே 12 ஸ்டெப்பு, கீழே நம்பரு, மேலே வந்து நோட்ஸ். ஓகே. ஸோ ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டு. ஸோ ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, 1லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 2, அப்போ 2லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 3, 3லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 4.
நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா. 4லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 5, 5லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 6, 6லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 7, 7லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 8, 8லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 9, 9லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 10, 10லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 11, 11லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 12, 12க்கு அப்புறம் என்ன ஆகும், திரும்ப அந்த கீஸ் கண்டினியூ ஆகும். திரும்ப 1லேருந்து 1 2 3 4 அப்படியே அந்த நோட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும், ஓவர் ஆக்டிவ் ஆகும். ஸோ அப்போ 12லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும், 1 வரும். ஓகே, ஸோ அப்போ ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டு. ஓகே, ஸோ 9லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 10, 11லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 12. ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா ரொம்ப ஈஸி, நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓகே, அடுத்த படிக்கட்டு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது 5ல் இருக்கோம். ஓகே, 5லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும் கொஞ்சம் யோசிங்க. 5லேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா ஹாஃப் ஸ்டெப்னா என்ன அப்படின்னு ஒரு தடவை சொல்லி பார்த்தோம். ஹாஃப் ஸ்டெப்னா என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரியும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 5லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா 6, நெக்ஸ்ட் தான் அடுத்த படிக்கிறது தான் 6. ஸோ நம்ம இந்த நம்பர் வந்து எதுக்காக எழுதுகிறோன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம ஆனால் ஸ்கேல்ஸ் எழுதும்பொழுது நம்பர் எழுத மாட்டோம், நம்ம நோட்ஸ் தான் எழுதுவோம். பட் புரிஞ்சுக்கிறதுக்காக கீழே நம்ம நம்பரில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் 5. ஓகே, ஸோ 5லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 6. இப்போது இ நோட் இருக்கு இல்லையா, 5க்கு மேலே இ, நம்ம நோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும், இலேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். இக்கு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, எஃப் தான் இருக்குது. இப்போ 5க்கு மேலே இ இருக்குது, 5லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 6, அப்போ 6க்கு மேலே என்ன இருக்கோ அதுதான் வரும். அப்போ இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். இக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எஃப் இருக்குது. ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் இ ஷார்ப்புன்னு கீ கிடையாது, பிளாக் கீஸ் இருக்காது, கீபோர்டில் ஸ்பேஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அப்போ இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், எஃப் இஸ் த ஹாஃப் ஸ்டெப் ஆஃப் இ. அப்போ இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப். ஓகே, ஸோ அப்போ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், சரியா. ஓகே, ஸோ அப்போது வந்து ஸோ யாரெல்லாம் இப்போ கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியுமோ அவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு ஒரு சில மட்டும் கொஞ்சம் இதில் நம்ம ஹாஃப் ஸ்டெப் மட்டும் கொஸ்டின் கேட்குறேன். சரி, இப்போ ட்ராவலில் இருப்பீங்க, இல்லை வேறு இடத்துல இருப்பீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ யாராலும் ஆன்சர் பண்ண முடியுமோ, வீட்டில் இருக்கிறேன், ஐ கேன் ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஒரு 2 3 மட்டும் பார்ப்போம். வீட்டில் இருந்துக்கிட்டே கை தூக்காமல் இருக்காதீங்க, பெரிய கஷ்டமான கேள்விலாம் இருக்காது, சரியா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸின்னு சொன்னால் நிறைய பேர் கை தூக்கினான்ட்ருக்கேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இன்னும் நிறைய பேர் தூக்குவாங்க போல இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஹாஃப் ஸ்டெப்பை தான் கேட்க போகிறேன். சிஸ்டர் வைஷ்ணவி அபியா, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? G sharp or A flat. G sharp or A flat. கரெக்டாக அவங்க சொன்னது. மற்ற யாருக்கும் இல்லைங்க அது வராதுங்க, வேறு வரும், அப்படி யாருக்கோ தோணுதா? ஓகே, ஸோ கரெக்டு, அவங்க சொன்னது கரெக்ட். ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா, ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லை. ஓகே, ஸோ இப்போது அடுத்தது கேட்போம். ஆக்னஸ் கிட்டப்பா, நீங்கள் சொல்லுங்கள். டியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? டியிலேருந்து D sharp or E flat. D sharp or E flat. கரெக்டாக அவங்க சொன்னது. வேறு யாருக்காவது இல்லைங்க எனக்கு D sharp வருதா அப்படின்னு போடல, நீங்கள் போய் கேளுங்க, திரும்ப நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அவங்க சொன்னது கரெக்டு, D sharp or E flat. இன்னும் ஒன்று மட்டும் பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம அடுத்து இன்னொன்று பார்ப்போம், ஹோல் ஸ்டெப் பார்ப்போம், சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஏ ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப். A sharp, B sharp. A sharp இருந்து half step. அதான் சார், B வரும் சார். B தான், B flat வரும். ஓகே, B தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ B தான் ரைட் ஆன்சர். A sharp இருந்து half step B. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ என்ன நோட் இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுறோம், சரியா. சரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹோல் ஸ்டெப் பார்க்கலாம். ஹோல் ஸ்டெப்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப்.
அதாவது ஒரு படிக்கட்டு தாண்டணும். சில நேரம் நம்ம படிக்கட்டு ஏறும் பொழுது என்ன பண்ணணும், ஒரு படிக்கட்டு தாண்டி ஏறுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு படிக்கட்டு தாண்டணும். சரி, அப்போ ஹோல் ஸ்டெப்னா எப்படி வரும்னா, இப்போ 1லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 3, அதாவது 2 விட்டுட்டு 3. சரியா? அப்போது 3லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 4 விட்டுட்டு 5. ஓகே, அப்போ 5லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 6 விட்டுட்டு 7. 7லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 8 தாண்டி 9க்கு போயிடும். 7 7ல் இருக்கா, 7 8 விட்டுட்டு 9, அதாவது 8 ஸ்கிப் பண்ணிவிட்டு 9. 9லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 10 விட்டுட்டு 11. 11லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 12 விட்டுட்டு 1. 12லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 1 விட்டுட்டு 2, அப்படி போயிடும், அப்படியே கண்டினியூ ஆகும். சரியா? ஸோ அதாவது ஹோல் ஸ்டெப்னா என்னென்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்ஸில் நிற்கிறோம், அங்கேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஒரு படிக்கட்டு தாண்டணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ அந்த ஹோல் ஸ்டெப். ஸோ இப்போ 1லேருந்து பார்க்குறப்ப 3 5 7 9 அப்படி வரும். இப்போ 2லேருந்து பார்க்குறப்ப ஈவன் நம்பரில் பார்க்குறப்ப 2லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 3 விட்டுட்டு 4 சாரி ஹாஃப் ஸ்டெப்ன்றேன். 2லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 3 விட்டுட்டு 4. 4லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 5 ஸ்கிப் பண்ணிவிட்டு 6. 6லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 7 ஸ்கிப் பண்ணிவிட்டு 8. 8லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 9 ஸ்கிப் பண்ணிவிட்டு 10. 10லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 11 விட்டுட்டு 12. 12லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 1 விட்டுட்டு 2. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்டெப் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அதாவது நீங்கள் ஆட் நம்பரில் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர், இல்லை ஈவன் நம்பரில் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈவன் நம்பர். ஸோ ஆட் நம்பர் சொல்லுவோம், ஆட் நம்பர்னா 1 3 5 7 9 11 13 15 அது போல் போகிறது எல்லாமே என்ன ஆட் நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 2 4 6 8 10 12 14 இதெல்லாம் ஈவன் நம்பர் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த ஹோல் ஸ்டெப் வந்து இப்போ ஒரு ஈவன் நம்பரில் இருக்கிறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ல் இருக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன 8. இப்போ 10ல் இருக்கிறீங்க, நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன 12. அப்போ 10லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 12 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் ஆட் நம்பர், இப்போ 3ல் இருக்கிறீங்க, 3லேருந்து நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர்னா 5. அப்போ 3லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 5. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹோல் ஸ்டெப்னா என்ன பண்ணணும், ஒரு படிக்கட்டு தாண்டணும். சரியா? ஓகே, ஸோ இன்னும் நிறைய பேர் மற்றவங்களாம் கேத்துக்குள்ளே தூக்கிட்டு கீழே போட்டுட்டிங்களா? ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, பண்ணாமல் இருக்கிறவங்க நீங்கள் திரும்ப ரைஸ் பண்ணுங்கள். நம்ம ஹோல் ஸ்டெப் கொஞ்சம் 2 3 பட்டிங்க கேட்போம். ஓகே, ஐ திங்க் மெஸ்டனை கேட்டேன் நினைக்கிறேன். அடுத்து ரோஸ்லின் ஜெய், நீங்கள் சொல்லுங்கள். எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும்? எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஜி வரும். ஜி வரும். கரெக்டா அவங்க சொன்னது? ஓகே, யாருக்கும் வேறு ஆன்சர் வரலையே? ஓகே, ஸோ ரைட் ஆன்சர். ஸோ எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணலையே, அப்போ எஃப் ஷார்ப்பை விட்டுட்டு ஜி. ஸோ கரெக்ட் ஆன்சர். யோசுவா நீ சொல்லி சார். ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஏ சார். ஏ ஷார்ப். ஆமாம் சார். சாரி சார், ஏ ஷார்ப். ஏ ஷார்ப் தானே சொன்னேன். ஓகே ஓகே. ஸோ மற்ற யாருக்காவது வேறு வருதா இல்லை கரெக்டாக ஏ ஷார்ப் தானா? அவர் சொல்கிறது கரெக்டு தானே? அப்படி வேறு வந்துச்சுன்னா எனக்கு வேறு வருது சரியாக புரியலன்னு சொன்னால் திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதுக்காக தான் கேட்குறேன். சரியா? சரி, ஓகே. அப்போது என்ன கேட்டேன், மறந்து போச்சு. ஜி ஷார்ப் தானே கேட்டேன். ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஏ ஷார்ப். ஓகே, இன்னும் ஒன்று மட்டும் கேட்பேன். மார்க் சாமுவேல். ஆக்சுவலாக இதில் டிஸ்பிளே ஆகிற நேம் தான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ பார்த்து ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஈலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? சார், ஈலேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப் சார். எஃப் ஷார்ப். வெரி குட். ஸோ எஃப் ஷார்ப் த ரைட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் ஒன்று கேட்போம். ஜோஷ்வா சதீஷ், நீங்கள் சொல்லுங்கள். பியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? பியிலேருந்து பியா சார்? பியிலேருந்து சி ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட், டி ஃப்ளாட். சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட். ஓகே, கரெக்ட். ஏன்னா 12லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு 1 வரும், 1 விட்டுட்டு 2, அப்போ சியை விட்டுட்டு சி ஷார்ப். ஓகே, இதுதான். ஸோ நம்ம ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பெருசாக யோசிக்க வேண்டாம். ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணும், ஒரு படிக்கட்டு தாண்டணும்.
சரியா? ஓகே. ஸோ ஆன்சர் பண்ணவங்க கை கீழே போட்டுருங்க, மற்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஸ்கேல்ஸ் போகும்பொழுதும் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன். சரியா? ரொம்ப நேரம் தூக்கி கை வலிச்சிச்சுன்னா வேணால் கீழே போடுங்க. ஓகே. ஸோ ஹோல் ஸ்டெப் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம மேஜர் ஸ்கேல் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம இந்த ஸ்கேல் எழுதும் பொழுது மேஜர் ஸ்கேலாக இருந்தாலும் மைனர் ஸ்கேலாக இருந்தாலும் 3 விஷயம் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். 3 things that we have to keep in mind always. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா. இப்போ மேஜர் ஸ்கேலில் ஒரு ஃபார்முலா இருக்குது. மேக்ஸுக்கு ஃபார்முலா போடுவோம் இல்லையா? ஒரு ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம், எல்லா சம்மும் நம்ம வந்து போட்டுருவோம். ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம எல்லா சம் போடுவோம் இல்லையா? நிறையா சம் போடுவோம். அதே போல் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு எல்லா மேஜர் ஸ்கேல்ஸையும் போட்டுடலாம். இது மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா தான், மைனர் ஸ்கேலுக்கு வேறு ஃபார்முலா. ஸோ மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா என்ன அப்படின்னா WWH. டபிள்யூனா என்ன, ஹோல் ஸ்டெப். ஹெச்னா என்ன, ஹாஃப் ஸ்டெப். ஸோ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். WHனா என்ன, ஹோல் ஸ்டெப்னா ஹாஃப் ஸ்டெப்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது. மூணாவது ஒரு ரூல், ஒரே ஒரு ரூல். நம்ம ஸ்கேல்ஸ் எழுதும் பொழுது ஒரு ரூல். என்ன ரூல்னா, 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். 7 notes என்ன, ABCDEFG. இதுதான் 7 notes இல்லையா? இந்த 7 notes வரிசையாக வரணும். எந்த ஒரு நோட்டையும் நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ ABCEFG அப்படி போகக்கூடாது. சிக்கு அப்புறம் என்ன தான் வரணும், டி தான் வரணும். டியை நம்ம விட முடியாது. இப்போ ABCC#E அப்படியும் போகக்கூடாது. ஏன்னா நம்ம டியை விடக்கூடாது. சிக்கு அப்புறம் என்ன தான் வரணும், டி வந்தே ஆகணும். இது போல் தான் இந்த 7 notes நம்ம எதில் வேணால் ஆரம்பிக்கலாம். இப்போ சியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா CDEF F#A அப்படி போக முடியாது. எஃப்க்கு அப்புறம் என்ன தான் வரணும், ஜி தான் வரணும். அதாவது 7 notes வரிசையாக இருக்கணும். ஷார்ப் ஃப்ளாட்டு அது எப்படி வருதோ பிரச்சனை இல்லை, நமக்கு 7 notes வரிசையாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேல் டி எழுதுகிறோம், DEF#G அப்படி போகலாம். அதாவது நமக்கு DEFGABCD அந்த 7 notes வரிசையாக இருக்கணும். ஷார்ப் ஃப்ளாட்டுங்கிறது அது நம்ம ஸ்கேலில் பொறுத்து மாறும். சரியா? அப்போது இந்த 7 notes அப்படிங்கிற அந்த 7 notes வரிசையாக வரணும். எதையும் விட்டுறக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இந்த 3 தான் ஞாபகம் வச்சுன்னு நம்ம ஸ்கேல்ஸ் எழுதும் பொழுது நம்ம இதான் 3மே வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ முதல்ல என்ன, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். WWH சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா 2 W ஒரு H, 3 W ஒரு H ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. அப்புறம் டபிள்யூனா என்ன, ஹெச்னா என்ன, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹோல் ஸ்டெப்னா என்ன, ஹாஃப் ஸ்டெப்னா என்ன. மூணாவது இந்த ரூல் 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். இது 3 ஞாபகம் வச்சுட்டு நம்ம எல்லா ஸ்கேலையும் எழுத போகிறோம். இப்போ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு 12 மேஜர் ஸ்கேல்ஸுமே போட்டுடலாம். எத்தனை மேஜர் ஸ்கேல் இருக்குது அந்த கொஸ்டின் வரும் இல்லையா? எத்தனை நோட்ஸ் இருக்குதோ அத்தனை ஸ்கேல் வரும். இப்போ நம்ம 12 note சிஸ்டம் தான் பார்த்தோம் இல்லையா? 12 notes C#, D அப்படி போனோம் இல்லையா? அப்போ C மேஜர் ஸ்கேல், C# மேஜர் ஸ்கேல், D மேஜர் ஸ்கேல், D# இது போல் 12க்குமே இருக்கும். அப்போ இந்த 12 மேஜர் ஸ்கேலுக்குமே இந்த ஒரே ஃபார்முலா தான். ஓகே. ஸோ அதை தான் நம்ம வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட நோட் இருந்தால் கூட நீங்கள் எழுதிக்கலாம். C மேஜர் ஸ்கேல் அப்படின்னு எழுதிட்டு நடுவில் ஒரு நல்ல ஸ்பேஸ் விட்டு கீழே C எழுதிட்டு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணுன்னா, இந்த சிக்கு மேலேயே டபிள்யூவை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சிக்கு நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி நோட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் எப்படி எழுதணுன்னா, C மேஜர் ஸ்கேல்னு போட்டுட்டு ஃபார்முலா எழுதிட்டு இந்த மொதல் டபிள்யூ கீழே C எழுதிடாமல் கொஞ்சம் தள்ளி முன்னாடி எழுதணும். சரியா? ஓகே. ஸோ நோட் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் எழுதுங்க. எழுதி படித்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி டைமுக்கு வந்துட பாருங்கள். நிறைய பேர் எல்லாம் பாதியில். ஓகே. சார் நான் ஒருத்தருக்கும் அக்செப்ட் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் டைமுக்குள்ளே வந்துடுங்க. அப்படி லேட்டாக வந்தீங்கன்னாலும் கொஞ்சம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஸோ எழுதிட்டு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ சி மேஜர் ஸ்கேல் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே. ஸ்கேல் ஃபார்மேஷன். எமிமோல் ஜபா ரோல் மட்டும்தான் இருக்குது, நம்பர் நீங்கள் டைப் பண்ணல. ஓகே. 19. ஓகே. ஸ்கேல் ஃபார்முலா இங்கே மேலே தான் போட்டிருக்கேன். அதாவது WWH டபிள்யூனா ஹோல் ஸ்டெப், ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். அப்போது ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப்.
இதே தான் எல்லாத்துக்கும். இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது தானே, நான் மட்டும் பார்த்துட்டு இருக்க போகிறேன். ஓகே ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்களே ஷீலாக இறக்கி விட்டாங்களோ? ஸ்க்ரீன் தெரியலையா? தெரியுது. ஓகே, நோ போடுறாங்க யாரும். ஓகே ஓகே, ஆன்சர் பண்ணாதவங்க இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இப்போ தான் தெரியுது. சரி, ஓகே. ஆன்சர் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா, கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அப்படி முடிச்சுட்டு ஒரு 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 ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டோன்னா திரும்ப ஆன்சர் பண்ணவங்களும் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே பிரதர் சரவணன் செல்வம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? சாரி என்ன ஃபஸ்ட்டு நான் அதை பண்ணுறேன். இப்போது சியிலேருந்து ஃபஸ்ட்டு டபிள்யூ தான் இருக்கு இல்லையா? ஸோ டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். அப்போ சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? டி சார். டி. எஸ் சார். ஓகே, ஸ்க்ரீன் இப்போ தெரியுதான் இருக்கு. ஓகே, குட். கரெக்டாக பிரதர் சொன்னது, சியிலேருந்து ஹோல் ஸ்டெப் டி வருவார் இருக்காரு. எல்லாத்துக்கும் ஓகே தானே? டி தானே? வேறு யாராவது இல்லைங்க டிலாம் இல்லைங்க, எனக்கு டி ஷார்ப் வருது, எனக்கு சி ஷார்ப் வருது, வேறு ஆன்சர் வருதுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதுக்கு தான் கேட்குறேன். ஓகே, அப்போது டி அப்படின்றாங்க இல்லையா? ஸோ சியிலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா என்ன? ஹோல் ஸ்டெப்னா என்ன? நீங்கள் மைண்டாக ஒரு சொல்லி பார்த்தோம். ஹோல் ஸ்டெப்னா ஒரு படிக்கட் தாண்டணும். அப்போ சியிலேருந்து சி ஷார்ப் போட்டு டி. இது நோட்ஸ் ரொம்ப குழம்புனா நீங்கள் நம்பரில் பார்த்துக்கணும். சின்னா என்ன? நம்பர் 1 இருக்குது. அப்போ 1லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 2 விட்டுட்டு 3. அப்போ 3க்கு மேலே என்ன இருக்குது? டி. அப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்கள், மொதல் டபிள்யூக்கு கீழே நீங்கள் டி அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஓகே, ஒரு சிலருக்கு ஸ்க்ரீன் சரியாக தெரிலன்றீங்க. சப்ஜெக்ட் நாட் டிஸ்பிளேடு. ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு தெரிலன்னா நீங்கள் மேபி உங்கள் ஃபோனை செக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ப்ராப்ளம்லாம் யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ செக் பண்ணுங்கள் எதுவும் உங்களுக்கு இதாக இருக்கான்னு. இல்லாட்டி நீங்கள் வெளியே போய்ட்டு கூட உள்ளே வந்து பாருங்கள், மேபி நெட்வொர்க் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ மொதல் டபிள்யூ கீழே டி எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிஸ்டர் ஷீலா, நீங்கள் சொல்லுங்கள். டிக்கு இப்போ நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்குது. டபிள்யூன்னா என்ன? ஹோல் ஸ்டெப். அப்போ டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஈன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? மற்ற யாருக்கு அது வேறு ஆன்சர் வருதா? அப்படி வருதுன்னா சொல்லிடுங்க. ஓகே, ஸோ டியிலேருந்து ஹோல் ஸ்டெப் அவங்க வருதுன்னு இருக்கிறாங்க. கரெக்ட் ஆன்சர். ஏன்னா டியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன பண்ணணும்? ஒரு படிக்கட்டு தாண்டணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும். அப்போ டியிலேருந்து டி ஷார்ப் போட்டுட்டு இ கீழே அப்படி நம்பரில் பார்த்தா 3லேருந்து 5. அப்போது டியிலேருந்து ஹோல் ஸ்டெப் இ. ஸோ ரெண்டாவது டபிள்யூ கீழே இ எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஹெச் இருக்குது இல்லையா? அடுத்து வந்து ஹெச் இருக்குது. ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். ஓகே, மார்க் சாமுவேல், உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டேன்னா கேட்கல நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஹெச் இருக்கு இல்லையா? இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும் சார்? இலேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும் சார்? இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப் சார். எஃப். கரெக்டா? மற்றவங்களுக்கு ஓகே தானே? எஃப் வருதான். எஃப் கரெக்ட் ஆன்சரா? ஆமாம், கரெக்ட் ஆன்சர். யாரா இப்போ வருது? கதவை திறந்துவிட்டு நேரம் வரும் போலே. ஓகே, டேவிட் ஜெயபால், என்னாச்சு? ஸ்க்ரீன் வரலையா? நோன்னு போட்டிருக்கீங்களா இல்லை ஆன்சர் வரலையா? இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப் வரலையா உங்களுக்கு? எஃப் ஷார்ப் வருது. ஓகே, ஸோ எப்படி எஃப் ஷார்ப் வரும்? ஓகே, திரும்ப சொல்லிடுறாங்க. வரல. இப்போ இ இருக்கா? இ வந்து எங்கே? 5வது நம்பரில் இருக்குது. நம்ம அதான் நம்ம என்ன 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். இப்போ வந்து இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா முதல்ல ஹாஃப் ஸ்டெப்னா என்னென்னு ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கோங்க. ஹாஃப் ஸ்டெப்னா என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப்னா அடுத்த படிக்கட்டு, நெக்ஸ்ட் நோட்டு இருக்கிறது ஹாஃப் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப் தான் ஈஸி.
ஓகே, ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ஈக்கு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? எஃப் இருக்குது. அப்போ ஈலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப் தான். சரிங்களா பிரதர்? இப்போது நீங்கள் ஹோல் ஸ்டெப்னு பார்த்துட்டே வந்தால, அப்போ நீங்கள் குழம்பிட்டீங்க. அப்போ இதுக்கும் ஹோல் ஸ்டெப் கணக்கு பண்ணிட்டீங்க. ஹோல் ஸ்டெப்னா தான் என்ன வரும்? ஈலேருந்து ஹோல் ஸ்டெப்னா தான் எஃப் விட்டுட்டு எஃப் ஷார்ப். ஓகேங்களா? ஸோ ஈலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா எஃப் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே தானே பிரதர் டேவிட்? புரிஞ்சிச்சா? சீக்கிரம் டைம் ஆகுது, கொஞ்சம் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா சொல்லலாம். தப்பாக புரிஞ்சாதீங்களா? அதுக்கே சாரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பானா தான் நல்லா நமக்கு மனசில் பார்த்தீங்க, தப்பு பண்ணி கற்றுக்கிட்டா தான். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை புரியலன்னா திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதுக்காக நான் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி ஓகே, அப்போது ஈலேருந்து ஹாஃப் ஸ்டெப் எஃப் சொல்லியிருக்கிறாங்க. ரைட் ஆன்சர்லாம் ஈக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எஃப் தான். அப்போது ஹெச்சுக்கு கீழே எஃப் எழுதிக்கோங்க. ஓகே, ஹெச்சுக்கு கீழே எஃப். ஓகே குட். வேறு யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரதர் முருகன், நீங்கள் சொல்லுங்கள். முருகன் ஆர் மார்கன்? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எஃப்க்கு அப்புறம் டபிள்யூ இருக்குது இல்லையா? டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? சார் ஜி. ஜி. ஸோ எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜி. ஸோ எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஜி. எஃப்லேருந்து எஃப் ஷார்ப் போட்டுட்டு ஜி. ஏன்னா ஹோல் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும், ஒரு படிக்கட்டு தாண்டணும். அப்போ எஃப்லேருந்து ஜி. அப்போ டபிள்யூ கீழே, அடுத்த டபிள்யூ கீழே ஜி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஆன்சர் பண்ணிங்கன்னா கை தூக்கணுங்க இல்லை. ஸோ திரும்ப கூட ஆன்சர் பண்ணவங்க கூட திரும்பியுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, ஸோ ஜி வரைக்கும் வந்துட்டோம். இப்போ ஜிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப் இல்லையா? ஓகே, ஸோ பிரதர் மெஸ்டன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஏ வரும் சார். ஏ. ஸோ ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏ வரும். ஏன்னா ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும். ஜியிலேருந்து ஜி ஷார்ப் போட்டுட்டு ஏ. ஓகே சார். அப்போது அடுத்த டபிள்யூ கீழே ஏ எழுதிக்கோங்க. ஸோ எழுதுறது நல்லது, எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஏன்னா ஸ்கேல்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இது வரைக்கும் எழுதினாலும் எடுத்து எழுதுங்க. இட்ஸ் குட். ஓகே, ஸோ அடுத்து டபிள்யூ இருக்குது. ஏலேருந்து இப்போது ஹோல் ஸ்டெப். மார்க் சாமுவேல் நீங்கள் சொல்லுங்கள். ஏலேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? சார் ஏன் ஹோல் ஸ்டெப்னா பி சார். பி. ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா பி. ஸோ கரெக்ட் ஆன்சர். ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏ ஷார்ப் போட்டுட்டு பி. ஹோல் ஸ்டெப்னா என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும். ஸோ அந்த டபிள்யூ கீழே பி எழுதிக்கோங்க. இந்த டபிள்யூ கீழே பி. ஓகே, ஸோ லாஸ்ட் நோட்டு நம்ம அந்த சி மேஜர் ஸ்கேல் முடிக்க போகிறோம். ஆக்னஸ் கிருபா நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஹெச்சிற்கு அடுத்து ஹாஃப் ஸ்டெப். பியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? பொறுமையாக சொல்லுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். நெக்ஸ்ட் சியா? ஓகே, ஸோ அவங்க சொன்னது கரெக்ட். பியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 12க்கு அப்புறம் திரும்ப 1 வரும். ஸோ பிக்கு நெக்ஸ்ட் கீ சி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போது ஹெச்க்கு கீழே சி போட்டுருங்க. ஸோ சி மேஜர் ஸ்கேல் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபார்மேஷன் எப்படி வந்திருக்கு? சி டி இ எஃப் ஜி ஏ பி சி. ஸோ வரிசையாக ஷார்ப் ஃப்ளாட்டு எதுவுமே இருக்காது. நம்ம சியில் ஆரம்பித்தா ஃபுல்லாக வெயிட் கீ அடுத்த சி வரைக்கும் வாசிக்க வேண்டியது தான். ஸோ மேஜர் ஸ்கேல்லையே நமக்கு வாசிக்க ஈஸியாக இருக்கிறது சி மேஜர் தான். ஏன்னா ஷார்ப்பும் இருக்காது, ஃப்ளாட்டும் இருக்காது. ஓகே ஓகே, ஸோ சி மேஜர் ஸ்கேல் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இது அதே தான், இன்னும் கொஞ்சம் அது மட்டும் தனியாக போட்டுருக்கிறேன். ஃபார்முலா சிடிஎஃப்ஜிஏபிசி. இந்த கடைசி சி வந்து ரிப்பீட்டேஷன் தான் இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. கீழே போட்டிருக்கிறது ஃபிங்கர் நம்பர் 1 2 3
1 2 3 4 5 இதை வாசிக்கும் பொழுது இந்த ஃபிங்கர் நம்பர் தான் ஃபாலோ பண்ணும். சியில் 1, டியில் 2, இயில் 3, திரும்ப எஃப்ல 1, ஜியில் 2, ஏ 3, பிக்கு வரும்போது 4, சி வரும்போது 5. 1 2 3 1 2 3 4 5 இந்த ஃபிங்கர் நம்பர் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ கட்டவில் தான் 1 2 3 4 5. ஸோ ஃபிங்கர் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டி மேஜர் ஸ்கேல். டி மேஜர் ஸ்கேல் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ டி மேஜர் ஸ்கேல் அதே போல் ஃபார்முலாவை எழுதிட்டு அதே ஃபார்முலா தான். மேஜர் ஸ்கேல் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். WWH WWWH. ஸோ டி எழுதிக்கோங்க. டி வந்து டபிள்யூக்கு நேரம் எழுதிடாதீங்க, கொஞ்சம் முன்னாடி எழுதணும். ஏன்னா டிக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். எழுதிக்கோங்க. ஸோ எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெஹோவா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? இ. டிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா இ வரும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? மற்ற யாருக்காவது இல்லைங்க இ வரலங்க வேறு வரும்ன்றீங்களா? ஓகே, இ தான் வருது. ஸோ கரெக்டானு பார்ப்போம். கரெக்டு தான். டிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும். அப்போ டிலேருந்து டி ஷார்ப் போட்டு இ. அப்போ மொதல் டபிள்யூக்கு கீழே இ எழுதிக்கோங்க. சரியா? மொதல் டபிள்யூ கீழே இ. குட். ஓகே, 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட்டு சரவணன் செல்வம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஈக்கு அப்புறம் டபிள்யூ இருக்கு இல்லையா? இயில் டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். இலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? F sharp or G flat. எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட். ஓகே, ஸோ இப்போ இலேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட். ஒரு சொன்னது பாட்டன். அப்போ கரெக்ட் தான். இலேருந்து ஹோல் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும். அப்போ எஃப்பை விட்டுட்டு எஃப் ஷார்ப். ஓகே, அப்போது அடுத்த டபிள்யூ கீழே எஃப் ஷார்ப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எஃப் ஷார்ப்புன்னு தான் போடுறேன், ஜி ஃப்ளாட்டுன்னு போடல. நம்ம ஜி ஃப்ளாட்டும் எஃப் ஷார்ப் ஒரே கீ தானே. அப்போ இங்கே ஜி ஃப்ளாட் போட்டாலும் தப்பு இல்லையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜி ஃப்ளாட் போடக்கூடாது, எஃப் ஷார்ப்னு தான் போட்டாகணும். ஏன்? நான் 7 நோட்ஸ் சொன்னேன் இல்லையா? 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். டி, இ, இக்கு அப்புறம் என்ன தான் வரணும்? எஃப் தான் வரணும். அப்போது நம்ம டி மேஜர் ஸ்கேலில் இந்த 7 கீ இருக்குது பார்த்தீங்களா? அந்த எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட், அங்கே எஃப் ஷார்ப்னு தான் சொல்லுவோம், ஜி ஃப்ளாட்டுன்னு சொல்லவே மாட்டோம். நீங்கள் ஆன்லைனில் போய் ப்ராப்பராக நோட்ஸ், ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்க, டி மேஜர் ஸ்கேலில் இருக்குன்னா அங்கே இங்கே எஃப் ஷார்ப் கீ வரும்பொழுது எஃப் ஷார்ப்னு தான் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க ஒழிய ஒரு இடத்துல கூட ஜி ஃப்ளாட் போட மாட்டாங்க. நம்ம யோசிப்போம், ஏன்னா எஃப் ஷார்ப் ஜி ஃப்ளாட்னாலும் ஒரே கீ தானே, அதே கீ தானே வாசிக்க போகிறோம். ஆமாம், அதே கீ தான், வாசிக்கிறப்ப எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் சொல்லும்பொழுது மட்டும் ஏன் ஜி ஃப்ளாட்னு சொல்லாமல் எஃப் ஷார்ப்னே சொல்லணும்னா அந்த ஒரே ஒரு ரூல் சொன்னேன் இல்லையா? 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். நம்ம ஜி ஃப்ளாட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி 7 நோட்ஸில் வர முடியாது. 7 நோட்ஸ் வரிசையாக வரணும். அப்போ டி மேஜரில் இந்த இடத்துல எஃப் ஷார்ப்னு தான் சொல்லணும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஹெச் இருக்குது. ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். ஜோஷுவா சதீஷ் நீங்கள் சொல்லுங்கள். எஃப் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? G sir. ஜி. ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போது ஹாஃப் ஸ்டெப்னா ஜி தான். ஓகே, அப்போ ஹெச்சுக்கு கீழே ஜி போட்டுக்கோங்க. ஓகே, ஹெச்சு கீழே ஜி. ஜோஷுவா பால் இருக்கியா? கை தூக்கவே இல்லையா? ஜோஷுவா பால், ஜெரோமின் பால். காணாமட்டிருக்குது. ஜெரோமின் பால் இருக்கீங்க இருக்கே, ஏன் கைத்துக்குள்ள? சரி, ஓகே ஓகே. நீங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணலாம். ஓகேவா? யார் முதல்ல பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சீக்கிரம் போவோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்கு இல்லையா? டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஜியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஓகே,
ஓகே, எல்லாருமே ஏ தான் சொல்லியிருக்கிறீங்க. குட். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம பார்த்துறோம் அதுவும். ஸோ ஜிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜி ஷார்ப் போட்டுட்டு ஏ. அப்போது அந்த அடுத்த டபிள்யூ கீழே ஏ போட்டுருங்க. அடுத்த ஆன்சர் போயிட்டாரா? கேள்விக்கு அப்போ கேள்வி கேட்டு தான் பதில் சொல்லணும், முன்னாடியே சொல்லக்கூடாது. அப்புறம் கேள்வி மாற்றி கேட்டுறேன். சரி, ஏலேருந்து அடுத்து டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஸோ ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? இல்ல பி. பி. டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பி டைப் பண்ண பக்கத்தில் எண் இருக்கனால எண் வந்துருச்சு ஒருத்தவங்களுக்கு. பரவாயில்ல. ஓகே, ஸோ பி ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா பி, ஏ ஷார்ப் பி. அப்போது டபிள்யூ கீழே பி எழுதிக்கோங்க. ஓகே, என்ன ரெண்டு தான் முடிச்சாலும். அடுத்து திரும்ப ஹோல் ஸ்டெப் தான். பியிலேருந்து ஹோல் ஸ்டெப். பியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? சி ஷார்ப். சி ஷார்ப். சி ஷார்ப் எல்லாத்துக்கும் வருதா? ஓகே, ஸோ எல்லாருமே சி ஷார்ப் தான் சொல்கிறீங்க. ஏக மனத்துடனே சி ஷார்ப் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். ஓகே, ஸோ பியிலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்பொழுது சியை விட்டுட்டு சி ஷார்ப் ரெண்டுக்கு போயிடும். பன்னிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா 2. ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் சி ஷார்ப்லேருந்து இப்போ ஹாஃப் ஸ்டெப். ஸோ சி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா டி. டி. ஓகே, ஸோ சி ஷார்ப்லேருந்து ஹாஃப் சி ஷார்ப் 2ல் இருக்கா? ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் டி. அப்போ ஹெச் கீழே டி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 போட்டு இ மேஜர் எஃப் மேஜர் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். மற்ற 3 ஹோம் ஒர்க் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ டி மேஜர் ஸ்கேல் டி இ எஃப் ஷார்ப் ஜி ஏ பி சி ஷார்ப் டி. இப்போ நீங்கள் சி ஷார்ப் வருது இல்லையா இந்த கடைசி டிக்கு முன்னாடி. இங்கேயும் நம்ம டி ஃப்ளாட்டுன்னு சொல்லவே மாட்டோம், சொல்லக்கூடாது. ப்ராப்பராக மியூசிக் படித்தவங்க யாருமே இந்த டி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் கொடுக்கும் பொழுது இங்கே எஃப் ஷார்ப்புக்கு எஃப் ஷார்ப்புன்னு தான் போடுவாங்க, ஜி ஃப்ளாட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த சி ஷார்ப் வர இடத்துல தான் சி ஷார்ப்புன்னு தான் போடுவாங்க, டி ஃப்ளாட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். ஏன்னா டி ஃப்ளாட்டுன்னு போட்டால் என்ன வரும்? பிக்கு அப்புறம் டி ஃப்ளாட் போட்டால் சியை மிஸ் பண்ணிடும். ஆனால் வாசிக்க போகிறது அதே கீ தான். சி ஷார்ப்னாலும் அதே கீ தான், அதே ஆள் தான். டி ஃப்ளாட்னாலும் அதே கீ தான். ஆனால் சொல்லும் பொழுது சி ஷார்ப்புன்னு தான் இங்கே சொல்லுவோம். ஏன்? 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். அதை எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் எல்லா ஸ்கேலுக்கும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இ மேஜர் இல்லையா? டி மேஜரு ஃபார்முலா, அதோட நோட்ஸு, ஃபிங்கர் நம்பர் 1 2 3 1 2 3 4 5 அதே ஃபிங்கர் நம்பர் தான். ஓகே, ஸோ ஃபிங்கர் நம்பர் இருக்குது. ஸோ அடுத்து இ மேஜர் ஸ்கேல் எழுதிக்கோங்க. ஃபார்முலாவை எழுதிட்டு அதே போல் இயை வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. டபிள்யூக்கு நேராக போட்டுறாதீங்க, முன்னாடி எழுதணும். ஓகே, ஸோ நம்ம சீக்கிரம் போயிடலாம். இலேருந்து ஃபஸ்ட்டு டபிள்யூ இருக்கு இல்லையா? ஹோல் ஸ்டெப். இலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? சார் இலேருந்து ஹோல் ஸ்டெப் எஃப் ஷார்ப். ஷார்ப். ஓகே, இலேருந்து ஹோல் ஸ்டெப் எஃப் ஷார்ப். எஃப் விட்டுட்டு எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப். அப்போ மொதல் டபிள்யூ கீழே எஃப் ஷார்ப் எழுதிக்கோங்க. கை கீழே போடலாம், ஹேண்ட் ஃப்ளவர் பண்ணிடுங்க. நம்ம அந்த கமெண்ட்லேயே பார்த்துறோம். என்ன டைம் ஆயிடுச்சு, நமக்கு ஒருத்தர்கிட்ட டைம் ஆகிடும். ஓகே, எஃப் ஷார்ப் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து டபிள்யூ இருக்குது. எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? சார் ஜி ஷார்ப். ஜி ஷார்ப். ஸோ எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜி விட்டுட்டு ஜி ஷார்ப். அப்போது ரெண்டாவது டபிள்யூ கீழே ஜி ஷார்ப் எழுதிக்கோங்க. அடுத்து ஹெச் இருக்கு இல்லையா? ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். இப்போ ஜி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா சார் ஏ. சார் ஏ. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால நான் கேள்விக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணக்கூடாது. நான் கேள்வி பதில் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கணும். கேள்வி கேட்டு தான் பதில் சொல்லணும். ஆமாம், ஜி ஷார்ப் வந்து ஹாஃப் ஸ்டெப்னா ஏ. நெக்ஸ்ட் ஏ இருக்கா? இப்போ ஹெச் கீழே ஏ போட்டுக்கணும். ஓகே, அடுத்து டபிள்யூ இருக்குது. ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? சார் பி. 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 ஓகே, ஸோ ஏலேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏ ஷார்ப் போட்டுட்டு பி. ஸோ பி அந்த டபிள்யூ கீழே பி எழுதிக்கோங்க. அடுத்து பியிலேருந்து ஹோல் ஸ்டெப் சார் சி. சி ஷார்ப். சி ஷார்ப். சி ஷார்ப். சி ஷார்ப். பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஆன்சர் பண்ண கன்ஃபியூஸ் ஆச்சு. சில பேர் சி இல்லை சி ஷார்ப். ஏன்னா பியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஒரு படிக்கட்டை தாண்டும். பிக்கு நெக்ஸ்ட்டு சி இருக்குது. சியை விட்டுட்டு சி ஷார்ப்.
ஓகே, ஸோ சி ஷார்ப். அடுத்து ஒரு டபிள்யூ இருக்குது. சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? D sharp. E flat. டி ஃப்ளாட். இ ஃப்ளாட்டா? டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட் எது வரும்? D sharp. டி ஷார்ப் தான். என்ன நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம என்ன சொன்னோம், 7 நோட்ஸ் வரிசையாக வரணும், சிக்கு அப்புறம் டி தான் வரணும். அப்போது அதே கீ தான் இ ஃப்ளாட், அதான் வாசிக்க வரும். பட் சொல்லும்போது டி ஷார்ப்னு தான் சொல்லணும் இ மேஜரில் இந்த இடம் வரும்பொழுது. ஓகே, ஸோ அடுத்து ஹாஃப் ஸ்டெப். டி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா E. இ. வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இ மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. ஃபிங்கர் நம்பர் அதே தான், 1 2 3 1 2 3 4. நான் வாசிக்கிறப்ப பார்ப்போம். எக்ஸசைஸ் வீடியோ லிங்க் நான் அனுப்புவேன். சரிங்களா? ஓகே, இதோட போட்டு முடிச்சிடலாம். அடுத்து ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர், அது 3 ஹோம்ஒர்க். நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அனுப்பக்கூடாது, எனக்கு பர்சனல் அனுப்பணும். சரியா? எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனல் அனுப்பிடுங்க. என்னென்னா ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர் 3 தான் எழுதுறது ரைட்டிங்கில். வீடியோ அசைன்மெண்ட்டு சொல்கிறேன், முடியறப்போ நான் சொல்கிறேன். அது பி வரைக்குமே வாசிக்கணும், கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஸோ எஃப் மேஜர் எழுதிக்கோங்க. எஃப் மேஜர் எழுதிக்கோங்க, ஃபார்முலா எழுதிக்கோங்க. எஃப் வந்து டபிள்யூக்கு நேராக போட்டுறதையும் கொஞ்சம் முன்னாடி பண்ணணும். நம்ம அந்த லெட்டருக்கு அடுத்ததுலேருந்து தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, எஃப்லேருந்து ஃபஸ்ட்டு டபிள்யூ இருக்கு இல்லையா, டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? G. ஜி. ஸோ எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஃப் ஷார்ப் போட்டுட்டு ஜி, அப்போ முதல் டபிள்யூ கீழே ஜி எழுதிக்கோங்க. ஜிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா A. ஏ, ஜி ஷார்ப் போட்டுட்டு ஏ, அப்போ 2 டபிள்யூ கீழே ஏ போட்டுக்கோங்க. அடுத்து ஹெச் இருக்கு இல்லையா, ஏலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா B flat. A sir, A. ஏலேருந்து flat. ஹாஃப் ஸ்டெப். B flat. பி ஃப்ளாட்டு. வேறு யாருக்கு என்ன? ஏ ஷார்ப்பு யாருக்கு வருது? ஏ ஷார்ப்பா பி ஃப்ளாட்டா? B flat. B sharp. பி ஃப்ளாட். பாருங்க, எல்லாரும் பாருங்க. A sharp. மேரி, A sharp. ஆனா செல்வி மேரி, பிரீத்தி, யோசுவா, மெல்வின் எல்லாருமே ஏ ஷார்ப் சொல்கிறீங்க. ஏ ஷார்ப் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏக்கு அப்புறம் பி தான் வரணும். அப்போ ஏ ஷார்ப்புக்கு இன்னொரு பேர் என்ன? பி ஃப்ளாட். அப்போது எஃப் மேஜரில் இந்த இடத்துல பி ஃப்ளாட்டுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஏ ஷார்ப்புன்னு சொல்லவே கூடாது. சொன்னால் அது என்னங்க, அது பெரிய தெய்வத்துமானா நம்ம அது என்ன சொல்கிறது, 7 நோட்ஸ் வரிசையாக வரணும், அப்போ ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிற இது தான். வாசிக்கிறப்ப எந்த வித்தியாசமும் இல்லை. ஏ ஷார்ப்னாலும் அதே கீ வாசிக்க போகிறீங்க, பி ஃப்ளாட்னா அதே கீயை தான் அழுத்த போகிறோம். ஓகே, பட் எதுக்காக அப்படி சொல்கிறோம், நீங்கள் ஆன்லைனில் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கிறப்ப நீங்கள் எஃப் மேஜர் பார்க்கும்பொழுது பி ஃப்ளாட்டுன்னு தான் இருக்கும், அங்கே ஏ ஷார்ப்னே இருக்காது. நமக்கு ஒரு காரணம் என்னங்க, ஏன் பி ஃப்ளாட்டுன்னு தான் வரணுமானா, ஆமாம், ஏன் 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். நம்ம ஸ்கேல் போகிறப்ப 3 ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்? WWH, WWWH. அப்புறம் ரெண்டாவது ஹோல் ஸ்டெப்னா என்ன, ஹாஃப் ஸ்டெப்னா என்ன. மூணாவது 7 நோட் ஷுட் கம் இன் ஆர்டர். ஒரு நோட் எழுதும் பொழுதும் நமக்கு இது 3 மைண்டில் இருக்கணும். அப்போ நம்ம கரெக்டாக போகணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ பி ஃப்ளாட் இருக்கா, பி ஃப்ளாட்லேருந்து அடுத்து டபிள்யூ ஹோல் ஸ்டெப். பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா C. C sharp. சியா, சி ஷார்ப்பா? C. ஸோ பி ஃப்ளாட் அப்படின்னா ஏ ஷார்ப் ஒரே 11 தானே. ஸோ பாருங்கள், 11லேருந்து ஹோல் ஸ்டெப் 12 விட்டுட்டு 1, அப்போ சி, சி ஷார்ப். ஓகே, அடுத்து சிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா D. டி ஷார்ப்பை விட்டுட்டு டி, அப்போ அந்த டபிள்யூ கீழே டி எழுதிக்குவாங்க. டிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா E. சரி. டி ஷார்ப் போட்டுட்டு இ. ஓகே, அப்போது அடுத்த டபிள்யூ கீழே இ போட்டுருங்க. இலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா F. எஃப். ஓகே, ஸோ அப்போது ஃபார்முலா FGA B flat CD E F. இதுக்கு மட்டும் ஃபிங்கர் நம்பர் வேறு, அதாவது 1 2 3 1 2 3 4 5 இல்லாமல் 1 2 3 4 1 2 3 4. ஏன்னா 1 2 3 1 2 3 4 5னா கொஞ்சம் வாசிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக வாசிக்கிறதுக்காக இதுக்கு மட்டும் ஃபிங்கர் நம்பர் மாற்றிருக்கோம். மற்றதுக்கெலாம் அதே தான் வரும். அதே போல் நம்ம ஸ்கேல் எழுதும் பொழுது இப்போ சியில் ஆரம்பித்தா சியில் தான் முடியும், டியில் ஆரம்பித்தா டியில் தான் முடியும், ஈயில் ஆரம்பித்தா ஏல தான் முடியும், எஃப்ல ஆரம்பித்தா எஃப்ல முடியும். நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது என்ன, ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர் 3 ஸ்கேல் இதே போல் எழுதி இப்போ நோட்டில் எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிடணும். உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் போட்டு அனுப்புங்க எப்போதுமே, சரியா? ஸோ எனக்கு பர்சனலாக பண்ணுங்கள். வீடியோ அசைன்மெண்ட் வந்து ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், போத் ஹேண்ட் நெக்ஸ்ட் லிங்க் அனுப்புவேன், சரியா? நீங்கள் வந்து அதை வாசிச்சுட்டு வீடியோ வந்து எப்போதுமே குரூப்பில் தான் அனுப்பணும்,
சரியா? வீடியோ அசைன்மெண்ட் எல்லா அசைன்மெண்ட்டும் குரூப்பில் தான், இந்த அசைன்மெண்ட்டும் குரூப்பில் தான். ரைட்டிங் அசைன்மெண்ட் மட்டும்தான் எனக்கு பர்சனலாக அனுப்பணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ரைட் ஹேண்ட் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும், போத் ஹேண்ட் இருக்கும். நீங்கள் வந்து 4மே அனுப்ப வேண்டாம், ஆனால் வாசிங்க. போத் ஹேண்ட் அனுப்ப வேண்டாம் எனக்கு அனுப்ப வேண்டாம், ஆனால் நீங்கள் வாசிங்க. பட் நீங்கள் வாசிக்கிறது ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ரைட் ஹேண்டில் இப்போ சி மேஜர் வாசிக்கிறீங்களா, 1 2 3 1 2 3 4 5. அதே போல் லெஃப்ட் ஹேண்டில் அதே போல் டி மேஜர், இ மேஜர், பி மேஜர் வரைக்கும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும், போத் ஹேண்ட் வேணாம். சரியா? நான் வேணா எக்ஸசைஸ் கூட சொல்கிறேன் அப்புறம் டீட்டெயிலாக. நான் ஒரு டைப் பண்ணி கூட அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு மெசேஜ் குரூப்பில். ஓகேவா? ரைட்டிங் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ எஃப் வரைக்கும் நம்ம எழுதிட்டோம் ஆல்ரெடி, அது எழுதியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறப்போ ஃபுல்லாகவே எடுத்து அனுப்புங்க. CDEFGAB 7 இருக்கும். நம்ம ஷார்ப் அடுத்த வாரம் பார்ப்போம். C ஷார்ப், D ஷார்ப் அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா டபுள் ஷார்ப் வரும், அதனால் தனியாக தான் பார்ப்போம். ஸோ G மேஜர், A மேஜர், B மேஜர் இதை நீங்கள் எழுதிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து பர்சனலாக அனுப்பணும் வாட்ஸ்அப்பில். ஓகே, நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்ஷன் பண்ணால் சொல்லுவேன். வீடியோ ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு, சி மேஜர், டி மேஜர், இ மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர் 7 இதுக்குமே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு வாசித்து வீடியோ எடுத்து அனுப்பணும். சரியா? புரிஞ்சுதான்? ரைட்டிங் ஆனால் ரைட்டிங் அசைன்மெண்ட்டு எனக்கு பர்சனலாக அனுப்பணும், வீடியோ அசைன்மெண்ட்டு குரூப்பில் அனுப்பணும். ஸோ கிளியராக இருக்கும். நான் டைப் பண்ணி கூட குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லெசனில் கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் அப்போ கேட்கலாம். அண்ணா, நம்ம ப்ளே பண்ணும்போது 1 2 3 அப்படி மைண்ட்ல வச்சு ப்ளே பண்ணணுமா, இல்லைன்னா கீயோட நேம் மைண்ட்ல வச்சு ப்ளே பண்ணணுமா? கீயோட நேம் தான் மைண்டில் வச்சுக்கணும், நம்பர் நமக்கு அவசியம் இல்லை. வேற கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ போன வாரம் நம்ம ஷார்ப் ஃப்ளாட் கொஞ்சம் குழம்பிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஷார்ப் டபுள் ஃப்ளாட் குழம்புது, இல்லை இந்த ஹோல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப்பும் மேபி இந்த சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு குழம்புது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சாட்டர்டே சனிக்கிழமை இப்போ உங்களுக்கு லீவாக இருந்துச்சுன்னா மார்னிங் அந்த மாதிரி டைமில் கூட நம்ம கேதர் ஆகலாம். இதே கிளாஸ் தான், பட் கொஞ்சம் பிகினராக இருந்தால் சில்ட்ரன்ஸ் மட்டும் வரணும்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பிகினராக இருக்கிறீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பொறுமையாக பார்க்கலாம். நீங்கள் எப்படின்னு எனக்கு வந்து குரூப்பில் கூட சொல்லுங்கள். சாட்டர்டே தான் இருக்கும் நினைக்கிறேன், சண்டே எல்லோரும் பிஸியாக இருப்போம். ஸோ சாட்டர்டே மார்னிங் ஒரு செஷன் வந்து புது கிளாஸ் இல்லை, ஏற்கனவே எடுத்தது கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். அது சொல்லுங்கள், உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து சாட்டர்டே நம்ம வைக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பேர் பண்ணி முடிச்சாலும் நமக்கு டைம் ஆச்சு. 9:45 ஆயிடுச்சு, நம்ம 46 ஆயிடுச்சு, 1 மினிட் தாண்டிட்டோம். சாட்டர்டே மார்னிங் ஒரு செஷன் வச்சிடலாமா சார்? சாட்டர்டே சண்டேவா? சாட்டர்டே வைக்கலாம். ஓகே, சாட்டர்டே மாதிரி நான் டைம் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அனுப்புகிறேன். யாருக்கு அப்படின்னா பிகினர்ஸு, இல்லை இப்போ அதை பிகினர்ஸ், இப்போ சில்ட்ரன்ஸ் ஃபார் பிகினர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஒருத்தரையாக கொஸ்டின் கேட்டு பண்ணோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு மனசில் நிற்கும். ஸோ அதுக்காக ஸோ தரவாக ஐட்டங்களுக்கு ஓகே. இப்போ சில பேருக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ யூ கேன் பிக்கப்னா நோ ப்ராப்ளம். ஸோ பிகினர்ஸுக்கும் அவங்களுக்கும் அட்டண்டன்ஸ் கிடையாது. சாட்டர்டே கிளாஸ் அட்டண்டன்ஸ் கிடையாது. எப்போதுமே கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு அட்டண்டன்ஸ் கிடையாது. இப்போ சாட்டர்டே அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் அட்டண்டன்ஸ் கிடையாது. தேர்ஸ்டே நம்ம வைக்கிற கிளாஸஸ் தான் அட்டண்டன்ஸ் உண்டு எப்போதுமே. ஆமாம், டோன்ட் வரி. அதான் சொல்லிட்டேனே, கிளாஸ் இப்போ சாட்டர்டே கிளாஸ் எல்லோரும் கிடையாது. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் திரும்ப இதையே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு தான். பிஃபோர் 9 AM பெட்டர். ஓகே, டைம் போட்டு அப்புறம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு போல் ரெடி பண்ணி போடுறேன். 8 9 நம்பர் போல் ரெடி பண்ணுறேன். நீ டக்குன்னு பண்ணுங்கள். 2 days தானே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நினைக்கிறேன் இல்லையா? நம்ம போன கிளாஸ் ரொம்ப நான் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கொலை போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் தான் மொத்தம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் ரொம்ப டஃப்பான கோர்ஸே கிடையாது. சரியா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ எது ரொம்ப ஹார்டுன்னா நீங்கள் வாசிக்கணும், அவ்வளோதான். சரியா? ஓகே, தேங்க்யூ. காட்ஸ் கிரேஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வாசிக்கணும் நிறையா. இனிமேட் போக 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 நீங்கள் ஸ்கேல் நிறையா வாசிக்கணும்.
ஓகேவான நோட்ஸ் ரொம்ப முக்கியம். கார்ட்ஸ் போனோடனே நான் சொன்னேன்ல, கார்டு இன்வர்ஷன், கார்டு ஃபார்மேஷன், கார்டு ப்ரோக்ரஷன் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ நிறையா வாசிக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா வாசிக்கணும். என்னோடய சஜஷன் அதுதான். கண்டிப்பாக தீர்வு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 1/2 ஹவராவது மினிமம் வாசிங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கு நல்ல இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வாட்டியேவா வாட்டியே என்ன புரியலையே? மென்ஷன் go to school so it can be evening. ஓகே, பாஸ்டர் ஈவினிங் சொல்கிறாங்க. ஓகே, நான் போய் அதிகமாக டைம் பார்ப்போம். மார்னிங் ஆர் ஈவினிங் பண்ணுவோம் சாட்டர்டே. ஓகே, வில் பிளான் ஃபார் தட். ஓகே, குரூப்பில் அதை பற்றி நான் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க் சமையல் ஃபுல் நேம் ப்ளீஸ். சரி, ஓகே, நான் ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்தால் கூட நீங்கள் குரூப்பில் எப்போ வேணால் கேட்கலாம். நான் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணி இப்போ தான் கிளாஸ்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் இது 3rd கிளாஸு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3 கிளாஸுக்கு ரெகுலராக, அதாவது கண்டினியூஸாக 3 கிளாஸும் வராமல் இன்ஃபார்மும் பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணி சொல்லியிருந்தோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி யாராவது இருந்தாங்க, தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க, 3 வாரமாக வரவும் இல்லை, இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா கொஞ்சம் என்ன கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அது உங்களுக்கு சொல்கிறேன். சரி, மற்ற என்ன குரூப்பில் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஜோம் பண்ணுவோம். யாராவது ஜோம் பண்ணுறீங்களா? anybody wants to do the closing prayer? Any volunteers? யாராவது ஜோம் பண்ணுங்கள ஒருத்தர்? எனிபடி? யாராவது? என்னாச்சு? அவங்க மட்டும் எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்களோ? பேர் சொல்லிட்டா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை, இந்த நல்ல இரவு வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை ஆண்டவரே நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள கத்தர் கொடுத்து நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் அதற்கேற்ற ஞானத்தை கிருபையை கத்தத்தாமே தந்து நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்பு சகோதர கத்தர்தாமே ஆசீர்வதிப்பிறாக. இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கத்தர் எடுத்து பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதை பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்துவதற்கு இதை நாங்கள் பயன்படுத்த கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே அப்பா கற்றுக்கொள்ள அதற்கேற்ற ஞானத்தை கத்தர் தந்து நடத்துவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.